வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹலோ எவ்ரிவான். தமிழில் ஆங்கிலம் படிக்கலாம் வாருங்கள். இன் எ மினிட் லேர்ன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஸோ போன முறை வந்து ரிவீல் அப்படின்றத கொஞ்சம் குயிக்காக பார்த்தோம் நம்ம. ஸோ REVEAL ரிவீல் அப்படின்னா வெளிப்படுத்துறது, தெரிவிக்கிறது. ஸோ நான் வந்து என்ன சொல்கிறது, இது வந்து இங்கே நான் போயிட்டு வந்தேன் அப்படின்றது, இல்லது ஒருத்தவங்க பொய் சொன்னது ரிவீல் பண்ணுறது, அதை கண்டுபிடிக்கிறது. ஏதோ ஒரு உண்மையை வந்து ஒருத்தவங்களுக்கு எடுத்து சொல்கிறது, வெளிக்கொண்டு வர்றது, இது எல்லாமே. ஸோ உதாரணத்துக்கு இந்த ஆண்டு வந்து இத்தனை பரிசுகள் வழங்கப்படுகின்றது அப்படின்றதையும் அவங்க ஒரு பிளான் வச்சுருந்துருப்பாங்க, அதை பொதுமக்களுக்கு கொண்டு வர்றது, அதுதான் ரிவீல் பண்ணுறது. ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது நீங்கள் உச்சரிப்பு சரியாக பண்ணணும். REVEAL ரிவேல். ஸோ இதெல்லாம் வந்து தினமும் நீங்கள் உச்சரித்து பாருங்கள், இதில் வாக்கியங்கள் அமைச்சு பாருங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது லிட்ரலி. LITERALLY லிட்ரலி. ஸோ லிட்ரேச்சர்ன்றது இலக்கியம், அது வேறு. இது லிட்ரலின்னா சரியாக, எக்ஸாக்ட்லி. ஸோ சாரி, லிட்ரலி சொல்லணும்னு சொன்னால் கரெக்டாக எல்லாமே எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் உறுதியாக சொல்லணும். உறுதின்னு கூட சொல்ல முடியாது, சரியாக அப்படி சொல்லணும்னு சொன்னால் லிட்ரலி ஸ்பீக்கிங். சரியாக சொல்லணும்னு சொன்னால் லிட்ரலி ஸ்பீக்கிங். ஸோ உதாரணத்துக்கு ஆங்கிலத்தில் இருக்கிற சில வார்த்தைகளை தமிழில் அப்படியே துல்லியமாக வந்து நம்மளால் மொழிபெயர்க்க முடியாது. அதே மாதிரி தமிழில் இருக்க சில வார்த்தைகளை துல்லியமாக வந்து மொழிபெயர்க்க முடியாது. உதாரணத்துக்கு தவில்னா அந்த என்ன சொல்கிறது, மேளம் வாசிக்கிறமே, அது தவில். தவில்ன்றது பெர்கஷன் தான் சொல்ல முடியும், பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு தான் சொல்ல முடியும் ஆங்கிலத்தில். இல்லைன்னு சொன்னால் அது வந்து ஒரு பேர்பழம் இருக்குது, அந்த மாதிரி ஒரு வடிவத்தில் இருக்கிற மேளம் தான் சொல்ல முடியும், பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் சொல்ல முடியும். ஸோ எக்ஸாக்டாக தவில்ன்றதை நம்மளால் ட்ரான்ஸ்லேஷன் பண்ண முடியாது. அதுதான் லிட்ரலி சேயிங், லிட்ரலி ஸ்பீக்கிங். எலிமினேட். ELIMINATE எலிமினேட். எலிமினேட்னா நீக்குதல். ஸோ நான் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன், எலிமினேஷன் ப்ராசஸ். ஸோ ஒன்றை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஸோ இது சரியாக வருமா, இதுவும் சரியாக வராது, அதனால் இதை எடுத்துருவோம், இது நிச்சயமாக வரவே வராது, அப்படியே ஒன்று ஒன்றா விலக்கி கொண்டே வர்றது தான் எலிமினேட். இந்த மாதிரி வார்த்தை கிடையாது. ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க HOTE ஹோட்டா அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை கிடையாது. இதுக்கு வந்து என்ன சொல்லணும், அக்ரோனியம்னு சொல்லுவோம். அக்ரோனியம் ACORNYM அக்ரோனியம். ஸோ உதாரணத்துக்கு அக்ரோனியம் அப்படின்னு சொன்னால் முதல் எழுத்துக்கள், ஒரு வார்த்தையோட முதல் எழுத்துக்களை. ஆல் இண்டியா ரேடியோன்றதை AIRனு சொல்லுவோம் இல்லையா, ஆல் இண்டியா ரேடியோ. BBC அப்படின்னா பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன்.